ஊராயா இது? என்ன ஊரியா இது? ஐயா வாங்க உட்காருங்க. மைசூர் பாக்கு இருக்கு, பாம்பே அல்வா இருக்கு, பால் பன் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு. ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுற மாதிரியா இருக்கு? வர்ற வழியில நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ? எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க? இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். எப்படியோ வாழ்றங்க. ஐயா ஊருக்கு புதுசு போல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா தெற்கு திரு ராமசாமி வீட்டுல சம்பந்தம் பண்ணலாம்னு வந்தேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஊரு சரியில்லையே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடை இல்லாத ஊருன்னு. சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? அம்மா நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். தாய், அப்பனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போற வழியில சின்ன ஒரு வீட்லயும் இது அதுக்கு எழுத்த வீட்லயும் கொடுத்துட்டு போ தாய். அப்பதான் வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லாது. இந்த ஊர்லயும் கூட படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல. வெறுங்கழுதுக்கு வீராப்பு, வெத்தல கட்டுக்கு மாறாப்பு. அடி செருப்பால படிக்கிறீங்களா? பகுமானம் அடி எடுத்து போடி. எதுக்கு புள்ளை அப்படி வயிறவ? அடியே போற வேகத்துல முன் வாசல் பக்கமா போயிடாத. பெரியவங்க வீடு பின் பக்கமா போ. ஏய் சத்த நெல்லு. ஆத்தா தானே, வேற யார் வையுவா? கோச்சுக்காத. என் பிள்ளைக்கு காத்து கருப்பு பற்ற போகுது. போயிட்டு வா. அம்மா சயின்ஸ் புஸ்தகம் 10 ரூபாய், விஞ்ஞான புஸ்தகம் 10 ரூபாய், மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகம் 10 ரூபாய், கணக்கு புஸ்தகம் 10 ரூபாய், ஹிஸ்டரி புஸ்தகம் 10 ரூபாய், வரலாறு புஸ்தகம் 10 ரூபாய், இங்கிலீஷ் புஸ்தகம் 10 ரூபாய், ஆங்கில புஸ்தகம் 10 ரூபாய். மொத்தமே 80 ரூபாய் தான் ஆச்சு. இந்த மாசம் 3 தடவை தானே கேட்டிருக்கேன். இது கூட கொடுக்கூடாதா? அந்த புஸ்தகம் வாங்க போறேன், இந்த புஸ்தகம் வாங்க போறேன்னு நீ வாங்கின காசெல்லாம் 2 சாக்கு மூட்டை நிறைஞ்சிருக்கும். ஒரு மரக்காப்பட்டி அளவு கூட புஸ்தகத்தை கண்ணுல காட்டலையாடா நீ? என்ன மாதிரி ஃபூலிஷ்தனமா பேசுறீங்க? மகனே அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லு. ஃபூலிஷ்? ஏண்டா நான் இம்புட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்ன ஒரு தடவையாவது அப்படி பெருமையா கூப்பிட்டு இருக்கிறியா? உன் ஆத்தாளையே கூப்பிடுறிய பாத்தியாடி? உன் வம்சத்துல யாராவது இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசி இருக்கிறாங்களா? மகனே நீ பேசுற அந்த வார்த்தைக்கு ₹1,00,000 கொடுக்கலாட்டா. நான் தேனிக்கு போறேன், உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கிட்டு வரேன். சரி, நாகர் கடையில கோழி குருமாவும் பரோட்டா வாங்கிட்டு வா. கவலையே படாத, வாங்கோழி தொடையே வாங்கிட்டு வரேன். முதல்ல வாந்தோடைய பத்திரமா பாத்துக்கோ. அம்மா ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன். வேலைப்பம்மவளா? உங்க அப்பா ஊர்ல இருந்து கூட்டாந்துட்டானா? டேய் துணி எல்லாம் எண்ணி பார்த்து வாங்கடா. அப்பா என்ன போய் சொன்னாலும் ஒரு பைசா கூட பெற மாட்டேங்குது. துணி கொண்டு வந்திருக்கேன். ஏய் என்ன பிள்ளை நீங்க? தப்பு கொண்டுல இருந்து எங்க அப்பா கூட்டி வந்துருச்சு. இனிமே இந்த ஊர் தான். அது இல்ல பிள்ளை, நீ எப்ப இங்க வந்த? வரலாறு புஸ்தகம், ஹிஸ்டரி புஸ்தகம் ரீல் ஊட்டியே அப்பவே வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, படிப்புல முன்ன பின்ன இருந்தாலும் ரீலு நல்லாவே விடுறேன். அதை விடுப்புல, கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கத்திரி சிகரெட் வாங்கிட்டு வா. கத்திரி சிகரெட்டா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஏய் நில்லுடு, வேலை போட்டு பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாதா? பெருசா அழுட்டவ. இந்த பாரு, அடிய புடிய போட்டு பேசல, நானும் வாடா போடான்னு பேசுறேன். நீயும் +2 படிக்கிற, நானும் +2 படிக்கிறேன். நான் உனக்கு குறைஞ்சவ இல்லாம. வேலை பிள்ளைக்கு கொழுப்பேறி போச்சா? ஆமா, உங்க வீட்டுல ஆக்கி ஆக்கி கொட்டினா ஹேது துண்டு கொழுப்பேறி போச்சு. மூஞ்சே பாரு. முண்டை கிண்டரு திட்டின மரியாதை கெட்டுரும். பள்ளிக்கூடம் தானே போறேன், போற வழியில காமிச்சுக்கிறேன். வந்து கெளிப்ப. ஏண்டா எடுவட்ட பையில, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுப்பேறி போச்சு. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கலையா? என்ன அக்கா தங்கச்சி கூடவா? கண்ணை கப்ப கலங்க, எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணி விட்டாரு. என்ன மட்டும் தான் பெற்றாரு, கூட அக்கா தங்கச்சி யாரும் பெறலையா? நான் என்ன பண்றது? ஏடா உனக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, பித்து வேற எதுவுமே இல்லையா? அப்படியே என்கிட்ட எதுவும் இல்லமா. உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்ல, நாங்களும் கேட்டுக்கிறோம். என்னங்கடா? ஐயோ! ஏய் இல்ல டீச்சர் என்ன क्वेश्चन பேப்பர்? ஆமா 100 மார்க் வாங்கி கிழிச்சற மாதிரி தான். என்ன சிட்டு, ஏன் இவ்வளவு லேட்? அது வந்து என்ன வந்து படிப்புல இருக்க பயம் கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வரதுலயே இருக்கட்டும். வா வா. வாங்க தர வாங்க. ஏண்டா டேய், ஒரு நாளாவது நீ கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? ஒரே ஒரு நாள் கரெக்ட் டைத்துக்கு வந்து எங்களை எல்லாம் நீ சந்தோஷப்படுத்த மாட்டியா?
அநேகமா உன்னை உங்க அம்மா 12வது மாசம் பெத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்ப்பத்துல வந்த லேட்டு காலேஜ் வரைக்கும் போகும் போல இருக்கு. அது வந்து டீச்சர், இந்த பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னால ஒரு வகுப்பை 2 வருஷத்துக்கு குறையாம பாஸ் பண்ண முடியாது. நீ இந்த வருஷம் வந்து பெஞ்ச தேய்க்கிறத விட அடுத்த வருஷம் தேய்ச்சுக்க போ. டீச்சர் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல டீச்சர். உங்க வார்த்தையை சின்சியரா மதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு வரும்போது சுத்தமா வரணும்னு சொன்னீங்களா, துணிமணி எல்லாம் அழுக்காயிடுச்சு. அதான் இதா உங்க அப்பா தான் எங்க துணிமணி எல்லாம் துவைக்கிறான். உங்க அப்பா ஒழுங்கா துணியை கொடுத்திருந்தா இப்ப நான் டீச்சர் கிட்ட வசம் வாங்கிருக்க மாட்டேன்ல. இனிமேல அது ஒழுங்கு மரியாதையா நேரத்தோட உங்க அப்பா துணியை கொடுக்க சொல்லு. இந்தடா பண்ணையார் மகங்கிற திமிர உங்க ஊரோட வச்சுக்க, அதை இங்க காட்டாத. இந்தா போய் பெஞ்ச தேய். ஏன் மச்சான் சோடக்கார நிறைய போட்டியா? வாட வெடுக்க வீசுது. எவ்வள என்ன வாவுல என்னது? வாவுல துணியும் கைமா இருக்கிறவள எதுக்கு கூப்பிடுற? வாண்ணா ஆ, கூப்பிடுற சீரே சரியில்லையே. ஒரு முக்கியமான சோழி புள்ள. என்னது அம்புட்டு முக்கியமான சோழி? சக்கம்பட்டி சேலை கட்டினாலே இப்பதான் சமஞ்ச பொண்ணு மாதிரி இருப்ப. அதுல என் காஞ்சிபுரம் பட்டு கட்டினா எப்படி இருப்ப? அடியாத்தி கண்டாங்கி சேலையே கனால தான் வருது. காஞ்சிபுரம் சேலை என்ன கையிலேயே வந்து நிக்க போகுது? கையிலேயே வந்துருச்சு புள்ள. பாண்டித்தேவர் மக மறுவீடு வந்திருக்குல்ல, அதோட கல்யாண சேலை 2000 ரூபாய் கொடுத்து எடுத்துச்சான். என் ஆயுசுக்கு இப்பட்டு வசந்த சேலை உனக்கு நான் என்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன். இத கட்டிக்க புள்ள. இந்த சேலையில நான் உன்னை பாக்கணும். அடியாத்தி ஆசையை பாரு. பாண்டித்தேவருக்கு தெரிஞ்சா பங்கம் பரதேசம் போயிடும். துவைக்கிறதா துவைக்க போறோம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு வாட்டி புள்ள. இந்த பாரு மச்சான், நீ காசுக்கு காடை துணி வாங்கி கொடுத்தாலும் அதுதான் எனக்கு காஞ்சிபுரம் பட்டு. நமக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? ஒன்னா மூஞ்சி தொங்க வச்சிருவியே. யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் எங்க போய் கட்டிக்கிறதா? இந்தா, அந்த பாறைக்கு பின்னால போய் கட்டிட்டு வாப்புல. நவுக்க இந்தா அடியாத்தி மச்சான், பட்டு வெட்டி சட்டையில நீ கூட தான் பட்டத்து ராசா மாதிரி இருக்க. நீ மட்டும் என்ன புள்ள, ராணி மாதிரிதான் இருக்க. இந்த பட்டு சேலை கட்டவும் படக்குன்னு 10 வயசு குறைஞ்சிட்ட புள்ள. ஏன் மச்சான், எல்லா பெரியவங்க வீட்லயும் இப்படித்தான் பட்டு சேலையை கட்டி வயசு குறைச்சு போடுறாளுங்களோ? என்னது விடு மச்சான், என்னது விடு. ஐயோ துணி துணி போகுது மச்சான். ஐயோ எட்டு ஓடியாடி ஓடியாடி. இந்த புள்ள உன் அழி ரப்பரு, இந்த புள்ள உன் தமிழ் புஸ்தகம். இனிமே யாரும் என்ன ஓசி புள்ளன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் பிள்ளை அப்படி சொல்ற? நாளையில இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கே வர மாட்டேன். ஏண்டி? ஏகாளி வீட்டு புள்ளியா பிறந்ததுக்கு ஒண்ணு துணி துவைக்க போயிருக்கணும், இல்ல கழுத்து மேய்க்க போயிருக்கணும். ரெண்டும் இல்லாம எங்க அப்பா ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறதுனால தானே அந்த எடுபட்ட பையன்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி கிடக்கு. மனசே சரியில்லை புள்ள. டேய் பச்சை துண்டு, காசு என் கணக்குல எழுதுக்கண்ணே. என்னடா எவன் எடுத்தாலும் கணக்குல எழுதிக்கன்னா எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏண்டி உனக்கு எழுத தெரியும்? தெரியுது. ஒப்பனே கை நாட்டு இதெல்லாம் கொடுத்தான் அவன் கையடா. இது ஒரு நாளைக்கு ஓட்டையாக்கி உன் பொழப்ப கெடுத்துருவேன். கோச்சுக்கிறானே. ஒரு டீ போடு. டீயா? கடல்லாம் கிடையாது. அண்ணே அண்ணி நீங்களே சொல்லுங்க, 1 ரூபாய்க்காக நம்ம நட்பை இழக்கலாமா? 1 ரூபாய்க்கு எல்லாம் நட்பா? அப்படிப்பட்ட நட்பே எங்களுக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. பாவங்க, ஒரு கிளாஸ் குடுத்துருங்களேன். ஏய் கரண்டில மூக்க சுரண்டி போடுவேன். நீ எல்லாம் இவனுக்கு சிபாரிசா? படி உள்ள. உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். நாய் குறைச்ச மாதிரி குறைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. ஊரு ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து கூடும். ஒரு பஞ்சாயத்துக்கு 1.25 ரூபா மணிக்கு 2 பஞ்சாயத்துக்கு 2.5 ரூபா கிடைக்கும். காலையில பச்சை சொல்லிச்சு, ராத்திரிக்கு போண்டா சொல்லும். கிளிய சொன்னே. கிளி சொல்லிச்சு நாளைக்கு பஞ்சாயத்து கூடும், வருமானம் வரும்னு சொல்லிச்சு. கரெக்டா கொடுத்துறேன். இங்க பாரு அநியாயத்தை. முட்டிக்கால் ஒசரம் இருக்கிறான். இவனுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆளு. எசக்கி ஒரு ஸ்பெஷல் ஒரு சாதா டீ போடு. ஸ்பெஷல் டீ யாருக்கு? கூட வந்திருக்கிறவருக்கா? இல்லையா எனக்கு. ஆஹா. டேய் போட, எனக்கு புறா. நீ வேற. பூங்கொடி பூங்கொடி எங்க அந்த புள்ள இல்லையா? இல்ல, அது சந்தைக்கு போயிருக்கு. சாயங்காலம் தான் வரும். இல்ல உள்ள இருக்காங்க. அப்ப நாங்களும் சாயந்தரமே வந்து டீ குடிச்சுக்கிறோம். நீங்க சாயந்தரம் வந்தா என்ன, ராத்திரி வந்தா என்ன,
எனக்கும் பூங்கொடிக்கு நீங்க பச்சை குழந்தை மாதிரி. டேய் புரியடா, எப்ப கூட்டு வரேன்னு தெரியாது. போடா போடாண்ணா போடாண்ணா. அண்ணே ராசி நாளைக்கு வரும்னு நினைச்சேன், இன்னைக்கே வந்துருச்சு. இதே சாக்கு வச்சு கந்து வெட்டி நாய்க்கர் மேல ஒரு பஞ்சாயத்து கூட்டட்டுமா? அடி செருப்பால. உடனே செருப்பு இல்லையே, கடையில வாங்கிட்டு வந்தா அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? ஓடுறா. நேரம் கழிச்சு வர உனக்காக நான் எவ்வளவு நாய் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ராஜாத்தி தாத்தா எந்தெந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லு பாக்கலாம். சொல்லு தாத்தா உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் புத்திசாலி தாத்தா பாக்கலாம் சொல்லு. ஊருக்கு வாட வருது, தாத்தா மணப்பாறைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் வாழைப்பழம் வாட வருது, தாத்தா திண்டுக்கல் சிறுமலை போயிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் பலாப்பழம் வாட வருது, தாத்தா பூலத்தூர் போயிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் அப்படிதான், வேற வாட வரலையே. நீ சொல்றதெல்லாம் சரிதான், அப்படி நீயே சாப்பிடு. தாத்தா உங்க ஊருக்கு போறிய, என்னைக்கு நீ சின்னாலப்பட்டிக்கு போவ? ஏண்டா ராசத்தி எப்ப பார்த்தாலும் இப்படி வெள்ளை பாவாடையா குடுக்குறிய, கலர் கலரா பட்டு பாவாடை எப்ப வாங்கி கொடுப்ப? இது கேட்ட மட்டும் ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஏன் எனக்கு வெள்ளை துணியே கட்டி விடுற? சொல்லு, பட்டு துணி எப்ப வாங்கி தர போற? சொல்லு, நீ வாங்கி கொடுத்தது எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மச்சான், கழுவா யாத்தா வீட்டுல வெள்ளப்பணியாரம் சுட்டாங்களா? இந்த உப்பரப்பட்டு நெய் மணக்குது. உனக்கு நான் சாப்பிட்டேன். தாய் என்னப்பா? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ள பண்ணி ஆரம்பித்தாங்களா? இந்தா உனக்கு? நான் சாப்பிட்டேன். அம்மா என்னடி? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ளை பணியாரம் கொடுத்தாங்களா? அப்பம் கொடுத்துச்சு, இந்தா. உனக்கு? நான் சாப்பிட்டேன். வா பொண்ணுறங்க. வணக்கம் எசக்கி. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா, உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் சகி. அப்போ பக்கடா வேண்டாம். அட இந்த பன்னால சாப்பிட சொல்லு. பண்ண வேண்டாம் சகி. அட வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கூடப்பா. 3 டீ போடு போதும். என்னடா சொன்ன? 3 டீ போடு போதும். டேய் எந்திரா. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா மாமா மச்சான்? டேய் எவன்டா இவன் தங்கச்சி கட்டினாங்க? இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா போங்கடா போங்க ஐயா. அடியாத்தி, இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வாங்க. வா தா, எப்படி இருக்க? வாங்க பெரிய மாமியா, வாங்க சின்ன மாமியா, வாங்க மச்சின்ச்சி, வாங்க குழந்தையா, வாங்க சின்ன குழந்தையா, வாங்க நரசிதர பெரியவரே, வாங்க விட்டு போற உறவு முறையெல்லாம். பரவாயில்லையே, நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா கன்சாமி வரல? பஸ்ல இடம் இல்ல, சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்துருவாருங்க. தெரியாதனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்பா அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கண்ணே. பாசத்தை பொங்கி வழியில அதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. ஐயா வம்சமெல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். என்ன வேலைப்பா இப்படி நேரம் கழிச்சு வர்ற? உனக்கு மல்லு வேட்டி, உன் பொண்டாட்டிக்கு 2 புடவை. சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஜாமி. என்ன? இந்த பஞ்சாங்கம் குறிக்கிறவங்க வருஷத்துக்கு 2 வாட்டி பொங்கல்னு எழுதிருக்க கூடாதா? அப்படின்னா உங்க கையால 2 வாட்டி கோடி வாங்கிக்கலாம்ல? அதனால இருந்தா இதையும் வச்சுக்க. இருக்கட்டும் சாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு இதுக்கு 2 வேட்டி. நாட்டுல போற இடத்துல வர இடத்துல என்ன பத்தியா பேசுறான்? பொண்ணை பத்தியும் உன் தலைவை பத்தி தான் பேசுறான். ஒண்ணு கட்டிக்க, ஒண்ணு போத்திக்க. சரிங்க சார். இந்தா அப்பனுக்கு நம்ம மேல எம்பிட்டு புரியும் பாத்தியா? சேலையெல்லாம் நல்லா அடுப்பாதான் இருக்கு, சரிகதான் இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு எடுத்திருக்கலாம். யாரும் பொஞ்சாதியா? எதுக்கு எடுத்தாலும் நுள்ளு சொல்லுவாளே. என்ன சொல்ற? அவனே அள்ளையில குத்துறவ என்கிட்ட சொல்.
சடங்கான புள்ளைய ஊர்ல இருந்து கூட்டி வந்திருக்கான்ல அதுக்கு ஒரு பாவாடை சட்டை. வேலைப்பா உன் பிள்ளைக்கு சடங்கு சுத்தி போய் வாங்கினியோ இல்லையோ உன் பஞ்சாதி அதையே காரணம் காட்டி ஊரு பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உண்டியல் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு. வேலைப்பா சிலுக்கு சட்டை என்னை விட உனக்கு நல்லா இருக்கு. எல்லாம் உங்க புண்ணியம் தான் ஜாமி. நீங்க கொடுத்தீங்க, நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கு